அப்படி ஆண்டவருக்கு மாதிரி இருக்கக்கூடிய மனசு வேற யாருக்கும் கிடையாது. அப்படி மனசு எவ்வளவு தூரம் பாடுபடுகிறதோ அதை அறிகிறதற்கு அவரை போல வல்லமை, கிரகிக்கிற வல்லமை வேற எவருக்கும் இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பில்லை. அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அடிமைப்பட்டு கிடப்பது என்பது எந்தவித சுதந்திரத்திலும் ஒருவர் தனியாக செயல்படவே முடியாது. அடிமை என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு உத்தரவின்றி, அவர்களுடைய அனுமதியின்றி எந்த மக்களும் சர்வசாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையிலே எதையும் அவர்கள் செயல்படுத்தி விட முடியாது. அதுதான் அடிமைத்தனம். அவர்களுடைய தேவைகளுக்கு, அவர்களுடைய உணர்வுகளுக்கு, அவர்களுடைய சந்தோஷத்திற்கு அந்த சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க பாருங்க, அதுதான் அடிமைத்தனம். பிரலோகத்தில் இருந்து கண்ணோக்குகிறார். சபைகள் அடிமைப்பட்டு தவிக்கிறார்களே. மோசே கிட்ட எரிகிற முட்புதர், அந்த முட்புதரிலே அவருக்கு காண்பிக்கிற விதம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது நான் வானத்தை விட்டு இறங்கி வந்து விட்டேன். இந்த மக்களுக்காக நான் இறங்கி வந்திருக்கேன். அந்த நெருப்பு என்பது தேவனை குறிக்கக்கூடியது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முச்செடி என்பது இஸ்ரவேலரை குறிக்கக்கூடியது. இந்த இஸ்ரவேலர்களுக்கு அக்னியாய் இருக்கிற தேவன் நான் இறங்கி வந்துட்டேங்கிறதான் அவரை காட்டின அடையாளம். பாருங்க, 120 பேர் கூடியிருந்த போது ஒரு அறையில் கூடியிருந்தார். கூடியிருக்கும் போது அங்கே ஒரு ஃபயர் உண்டாகிறது. அந்த ஃபயர் நாக்கின் மீது இறங்குகிறது. அந்த நாக்கின் மீது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அக்னிமயமான நாவுகளாக அது மாறுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? நான் மரித்து திரும்ப உயிர்த்து நான் அதோடு கூட நின்று விடவில்லை, நான் திரும்பவும் உங்களோடு தான் இருக்கிறேன் என்பதன் அடையாளத்தை அக்னிமயமான நாவுகளினாலே மக்களுக்கு அடையாளப்படுத்தினார். தேவன் பக்கத்திலே இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இந்த அடையாளத்தை தான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு 3:11 வாசிங்கள். மனம் திருப்புதலுக்கென்று ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்பு வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மோசே அந்த அக்கினியிலே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை அந்த காட்சியில் அவர் பெற்றுக் கொண்டார். அந்த ஞானஸ்நானத்தை பெற்ற போது அவருடைய சிந்தை முழுவதும் பரலோகத்தின் தேவனுடைய தரிசனத்திற்கு நேராக அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள் முழுவதும் மாற ஆரம்பித்து விட்டது. பாருங்க, அக்னி என்பது தப்பை எரிக்கிறது, நல்லதை மட்டும் மிச்சம் வைக்கிறது. அக்னி எதை கொடுத்ததோ அதை மாற்றி விடுகிறது. வாழ்க்கையில விசுவாசங்கிறது ஒரு அக்னிக்கு இணையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1:7 வாசிப்பாங்க. எல்லாத்துடைய விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறதா? அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இன்னைக்கு அக்னி போயிருச்சு கிடைச்சிட்டு இருக்கீங்களா? டெய்லியும் அக்னி நம்மளுடைய ஃபெய்த்தை அது பரிசோதித்துக் கொண்டிருக்கிற விசுவாசத்தை. மோசே பார்த்துட்டார். அந்த வாசித்த 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 2:3 வாசிங்க. நின்று தரிசனமானார்.
உற்று பார்த்து செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? அவன் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களே, உங்களை கர்த்தர் கண்டார், பார்த்தார், உங்களை பார்த்திருக்கிறார், பார்த்துட்டார். உள்ள வந்ததை பார்த்திருக்கிறார். அதான் சொல்லுகிறேன், நம்மளுடைய நகர்வுகளை தேவன் கவனிக்கிறார். இதை பார்த்த உடனே மறுபடியும் ஆண்டவர் அங்கு பேச ஆரம்பிக்கும். முட்செடி நடுவிலே தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய பாதரட்சி வாறுகளை தொடுவதற்கு கூட நான் அருகதையற்றவன். எங்க ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, நீ நிக்கிற பூமி ஏதோ அதை ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற, இது ஏதோ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற, அப்படி இல்லப்பா, இது நான் உண்டாக்குனது. இப்ப நான் உன்னை சந்திச்சுட்டு நீங்க பேசிட்டு இருக்கிற இடம் இப்ப இது பரிசுத்தமானது, கலெக்டரா சேர்ப்ப. மோசே போட்டு செருப்பு தூக்கி தூரம் வீசிட்டு உடனே டக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. சத்தத்தை கேட்ட உடனே, ஆண்டவரே, இப்படி ஒரு நிலைமையா, சூழ்நிலை, இப்படி ஒரு தரிசனம், ஆண்டவர் நிக்கிற இடத்துல நம்மளுடைய பாதங்களை கவனிக்கிறது. இன்னைக்கெல்லாம் நாகரிகம் பெருந்து போச்சு. இன்னைக்கெல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு, ஸ்டைலிஷ் சர்வீசஸ் எல்லாம் போயிடுச்சு. வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிற இடத்துல எல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு பிரசங்கிக்கிற ஒரு ஆலய வடிவமைப்பை நம்ம கொடுத்துருக்கிற அந்த இடத்துல வந்தீங்கன்னா நம்மளுடைய பயபக்தி, செருப்பு வெளியில் விட்டு நிறைய பேர் செருப்பு உள்ள போட்டு வரது தான் விரும்புறாங்க. யாராவது ஏதாவது தூக்கி போயிட்டு போயிட்டு போகுது உள்ளவா, அதை விட 100 செருப்பு கத்துறவங்க கொடுப்பு. நாம் நிற்கிற இடம், அவரை சந்திக்கிற இடம், அவர்கிட்ட பேசுகிற இடம், அவரை பற்றி தியானிக்கிற இடம் நமக்கு எப்படி இருக்குமா, அது பரிசுத்தமான. இப்போ ஆண்டவர் அங்கே பேசுகிற தன்னுடைய வார்த்தையினாலே, அக்கிரியினாலே பேசுகிற தேவன் பேசுகிறார். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறிய, இந்த காட்சியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணின அதே தேவனை போல இறங்கி இருக்கேன். நான் இறங்கி வந்ததுடைய நோக்கம் எதற்காக? என்னுடைய ஜனங்களை, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணின என்னுடைய ஜனம் இங்க ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற பாடுகளை நான் பார்த்தேன் மோசே. இவர்களை விடுவிக்க இப்பொழுது நான் இறங்கி வந்திருக்கிறேன். அவர்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தம் பரலோகத்திற்கு வந்து எட்டிவிட்டது. அவனை பண்ண போறேன், என்ன செய்ய போறேன்? உன்னை கொண்டு இந்த அடிமை படிச்ச இந்த ஜனங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் பாரு, இவனையும் இவனுடைய பவரையும் முடிச்சு கட்டுறதுக்கு நான் உன்னை அனுப்ப போறேன். இப்போனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு நீ ஆராய்ச்சி. 430 வருஷம் ஆராதனை செய்ய தெரியாத மக்களிடத்துல பரலோகத்தின் தேவன் தான் விரும்பின முதல் விருப்பம் தான் அந்த மக்களிடத்துல ஒரு ஊழியனை கொண்டு கடத்த நினைச்ச, அந்த மக்களுக்குள்ளே சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம், இந்த மக்களை ஆராதனை செய்வதற்காக நீ கூட்டு. இந்த மக்களிடத்துல ஆண்டவர் போய் பேசுகிறதற்கு மோசேயை கூப்பிட்டு ஆராதிக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் உன்னை கொண்டுதான் நான் செய்ய போறேன். ஆராதனை என்ன? அதை பிரித்து ஆராதனை, ஆரா என்றால் குறைவில்லாதவனை, ஆராதனை குறைவில்லாதவனை தொழுது கொள்ளும். இது ஆராதனை அர்த்தம். குறைவே கிடையாது.
அவர் மாசற்றவர், அவர் பரிசுத்தர். அவரிடத்துல எந்த ஒரு கரைகளும் இல்லாத ஆறான்னா அவரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தன்னை குற்றமில்லாத ஆண்டவரை வழிபடுவது ஆராதனை. இந்த ஆராதனைக்கு தான் வாங்க வந்து ஆராதிச்சுட்டு போங்க, சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுக்கு வந்தா ஏதோ பாஸ்டுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மக்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுக்கிற அழைப்பு, அந்த அழைப்பை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் பல வழிகளிலே மக்களோடு அவர் பேசுகிறார், தன்னுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சித்தத்தை புரிந்து கொள்வது அந்த மக்களிடத்துல கர்த்தர் கேட்ட முதல் காரியம், எனக்கு ஆராதனை செய்வீங்களாப்பா, என்னை ஆராதிப்பீங்களா? ஏன்னா நான் தான் ஆராதனைக்கு தகுதியானதே. ஆண்டவர் அதை தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறார். ஆராதனை என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாதவரை தோன்றுகிறார். இந்த ஆராதனை இருக்கக்கூடிய காரியம் என்ன? அவரை புகழுதல். சங்கீதம் 145:3 வாசிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஒரு ஆராதனைக்கு வந்தீங்கன்னா ஆண்டவரை புகழணும். நாம புகழ்றது என்ன பிரத்தியான புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க, உங்களை நீங்களே உயர், அதெல்லாம் கிடையாது. உன்னை பற்றின புகழ் பிரத்தியான வாயிலிருந்து வரணும். அதை விட்டுறீங்க. என்ன புகழ்றது, உங்களை புகழ், அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டுடைய சமூகத்திற்கு வாரேன்னு சொன்னா அந்த புகழுதல் ஆராதனையில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஸ்டெப். ஆராதனைக்கு தகுதியாக இருக்கக்கூடிய அவரை நாம் புகழ்தல் வேண்டும். அவருடைய மாட்சிமைகளை எடுத்து அவருடைய வாயிலே அறிக்கை செய்யணும். அதை தான் நீங்க இங்க செய்ய வேண்டிய விஷயம். சங்கீதம் 152. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளை சொல்லி சொல்லி துதிக்கணும். ஒண்ணு புகழணும், 2 அவருடைய செயல்களை சொல்லி சொல்லி துதிக்கணும். சின்ன பிள்ளைகளா நீங்க இதெல்லாம் சின்னதுல இருந்தே செஞ்சு பழகும். சின்னதுல இருந்து. ஏன்னா முற்பிதாக்களுடைய வரிசையில அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த விஷயம், பின்வரும் சந்ததிகளுக்கு இதை நீ சொல்லிக் கொடுப்பாயாக. இந்த ஆராதனை எதற்கு என்றால் உனக்கு சொல்ல தெரியணும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவரை ஆராதிப்பது. ஆராதிப்பதிலே முதல் காரியம் அவரை புகழுதல், 2வது நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல் 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிகள். 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், உங்களை குறித்து அவருடைய சித்தமே. நாம் தேங்க்ஸ் சொல்றதுதான், நன்றி சொல்கிறது தான். பவுல் சொல்லுகிறார், நான் என் நிலைமையிலும் மனநலமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, அவரை நான் எப்பொழுதுமே நான் துதிக்கிறவனாய் நான் இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய பாரத்தை பாருங்க. 430 வருஷம் உனக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உன் முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் நான் என்று மோசே நீ போய் சொல்லு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் போகல, மாறி போகல. அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாரு, இனி நாளைக்கு அப்படித்தான் இருப்பாரு. அவர் பேர் தான் யெகோவா. ஜனங்களுக்கு போய் சொல்லி கொடு. இதை சர்வத்தையும் என் முற்பிதாக்களை உண்டாக்கின தேவன், இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிற தேவன், அவரை நான் துதிக்கிறேன், அவரை நான் போற்றுகிறேன், அவரை வணங்குகிறேன். என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறேன். அந்த நன்றி என்று உள்ள ஜெபத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் விரும்புகிற காரியம். எபேசியர் 5:20 5:20.
கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், நன்றி செலுத்துங்கள் என்பது ஸ்தோத்திரத்தை செலுத்துவதற்கு அடையாளம். ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, ஸ்தோத்திர பலி. மூன்றாவது ஆராதனை இருக்கக்கூடிய காரியம் சரணடைதல். ஆராதனைக்கு நீங்க வாரீங்கன்னு சொன்னா அந்த ஆராதனையில ஆண்டவர் விரும்புகிற ஒரு அதிரடியான ஒரு காரியம் தெரியுமா? நாம அப்படியே அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? உன்னை நீ எங்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, நான் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். சரணடைதல். ரோமர் 12:1 சொல்லுகிறது, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனசு புதுசாக மறுரூபமாகுங்கள். சரணடைதல், மறுரூபமாகக்கூடிய அங்க ஒரு அதிரடியான மாற்றம் வாழ்விலே ஆராதனை நடக்கிறது. ஆராதனை என்ன? ஆராதனையுடைய படிகள் முதல் என்ன? அவரை புகழுதல். இரண்டாவது நன்றி செலுத்துதல். மூன்றாவது ஆலயத்தில் நீங்க நீண்ட மோனை செய்யும். இந்த மோனை நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த ஆராதனையிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்தும். சரண்டர் பண்ண, நான் இல்லான்ற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மை நாமே ஒப்பு கொடுத்தேன். ஆராதனை என்றால் ஆண்டவரோடு நம்ம மனசு பேசுகிற நேரம் தான் ஆராதனை. நம்ம மனசு பேசுனுங்க. ஆராதனைக்கு வந்து அப்படியே அங்கெல்லாம் பார்த்து போறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. மனசு பேசு. நீங்க உட்காந்து பக்கத்துல இருந்து பேசிட்டு வந்துட்டு இது பேர் ஆராதனை கிடையாது. இது பேர நிர்விசாரம். ஆராதனை போது பக்கத்துல பேசக்கூடாது, திரும்பக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம ஃபயர் ஆகிட்டு இருக்கும் போது அங்க எங்க திரும்புறது அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ செஞ்சு பாரு, கண்டிப்பா உதவாங்குவ. நீ புகழ்கிறது, நன்றி சொல்றது, சரணடைகிறது, அவர்கிட்ட பேசுறது. இந்த டீச்சிங்கை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் மோசே இந்த காரியத்தோட எடுத்துட்டு அங்க போறாரு. அங்க போகும்போது இந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5:3 2-3. அதற்கு பார்வோன் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பார்வோனுடைய காரியம் எனக்கு அவர் யாருமே தெரியாது. அவரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு என்னையா இருக்கு? அதற்காக என் தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை நான் அனுப்பிவிட வேண்டிய அந்த அனுமதி நான் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. காரணம் ஏன் தெரியுமா? அவர் யார் எனக்கு தெரியாது. அவர் யோசேப்பின் காலத்துல வாழ்ந்த பார்வோன் காரி சுத்தி உள்ள யோசேப்புடைய தேவனை குறித்து அந்த பார்வோன் கரிசனையோராக இருந்தார். 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் நல்ல விளைச்சல் வரப்போகிறது என்று உள்ளிட்ட
பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்தின ரகசியங்களை ஒரு பார்வன் ஏற்றுக்கொள்கிறான், பல பார்வங்கள் தேவனுடைய சித்தத்தை நிராகரிக்கிறார்கள். இறுதியில் என்ன ஆனது? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஒரு நாள் புறப்பட வேண்டிய நிலைமை உண்டானது. கர்த்தர் உருவாக்கிட்டார். 10 வாதைகளை அனுமதித்தார். 10வது வாதை, எந்த பார்வன் தன் கைகளில் எடுத்து இஸ்ரவேலின் முதல் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த காக தேவன் பழி வாங்குதலாக எகிப்தில் இருந்த அத்தனை வீட்டிலுடைய குழந்தைகள், ஃபர்ஸ்ட் குழந்தைகளை முழுவதும் ஆண்டவர் முடிச்சிருக்கார். மக்கள் எல்லாரும் புறப்பட ஆரம்பித்தார். புறப்படும் பொழுது இந்த தேவன் யாருமே தெரியாது பார்த்துக்கிறீங்க. இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதும் செங்கடல் முன்னால் நின்றுட்டு இருக்காங்க. மோசேக்கு சொன்ன, நான் உனக்கு கரமாக இருப்பேன், கவலைப்படாத, உன் கையை நீட்டு. செங்கடல் பிளந்து. பார்வன் பாருங்க, மக்களை ஆராதனைக்கு அனுப்பிச்சு விட்டும் கூட மனசு கேட்காம, இல்ல இல்ல இவனால விடவே விடாது, பிசாசுடைய வேலையே உங்களை விடக்கூடாதுன்னா கொஞ்சம் லூஸ் விட்டு பாப்பா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரோட சேர்றீங்கன்னு தெரிஞ்சா, இல்ல இல்ல நோ 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 இவனை விடவே விடாது, ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவது முடிச்சிடணும்னு அந்த பின்னால வருவான் பாருங்க. அங்கதான் உங்களுக்காக ஆவியானது அப்படியே பிடிக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, நம்பிக்கையை பார்த்து. பார்வோன் இந்த தேவனை அறியவில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு யார் என்று காட்ட பரலோகம் தீர்மானம், அவனுடைய அசைவுகளும் கவனித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளில எதுவும் இல்லை, ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தை மட்டும் முன்னால நிற்கிறது. அந்த வார்த்தை என்ன? செங்கடலை பிளந்து விடுறா. பார்வோன் தன் படைகளோட புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். இந்த மக்களை திரும்ப, ஏன்னா அவங்க தப்பிச்சு போக முடியாது, இங்கு செங்கடல் இருக்கிறது, சுற்றிலும் அங்கு மலைகள் சூழ்ந்திருக்கிறது, அவர்கள் எங்கும் தப்பித்து போக வழி இல்லை என்கிற ஒரு கணக்கு போட்டு வருகிறான். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் நிலைமைகளை வேறு விதமாய் மாற்றுகிறார். மக்கள் முழுவதும் ஒரு இரவெல்லாம் அந்த வெட்டாந்தரை அந்த கடலை உண்டாக்கி மக்கள் நடக்க வச்சிட்டார். பாதி கடலுக்கு மேல கடந்து போயிட்டாங்க. இப்போ இவர் வராரு, பின்னால யாருன்னே தாண்டவர் யாருன்னே தெரியாத பிறகு வராரு, தன் படையோட வராரு. குதிரை, போர் வீரர், யுத்த கருவிகள் எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு வராங்க. நடுக்கடல் அவங்க வந்த உடனே இந்த நடுக்கடல் நின்ற ஜனங்க முழு கரை சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ். இங்கிருந்து ஜனங்க இங்க வந்த உடனே அவங்க காலை உள்ள வைக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள இவர்கள் இங்க கரை ஏறிட்டாங்க. இந்த தேவனை எதிர்த்து நின்றவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காரியம் பண்ணார் தெரியுமா? அந்த கடலோடவே அவர்களை அழுத்தி முடித்து விட்டார். கர்த்தருடைய பார்வை மக்களை இடுக்கண்களிலிருந்து விடுவிக்கிற தேவனாக அப்படி இறங்கினார். உங்களை பெருமூச்சின் சித்தத்தோடு இருக்கிறாயா சகோதர சகோதரிய? உன் மனசுல ஏதோ ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிறதை போல உழவாகி இருக்கிறாயா? இந்த தேவனோட கூட பேச மாட்டார் நீ நினைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஆண்டவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறாயா? அப்படி ஆராதிக்க அழைத்த தேவனிடத்தில் நீ பேசி கொண்டிருக்கிறாயா? சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உங்களுடைய இருதயம் ஒத்துக்கொண்டு அதற்கு உரிய இருதயத்தினுடைய இடத்தை தந்து கொண்டிருக்கிறதா? நான் வாசித்த நிருப பாடம் புள்ளிப்பேருக்கு போவோம் 2ஆம் அதிகாரத்துல. அதை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, பாருங்க, இந்த இயேசு பிறக்கும் பொழுதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே அடிமையாய் பிறக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது அடிமையின் பிறப்பு. அவர் பிறந்த பொழுது இதே பிரச்சனை. தலைச்சன் பிள்ளைகள் முழுவதும் சங்காரம், ராமாவில அழுகையின்
குரல் சத்தம் கேட்கும்ங்கிற தீர்க்க தரிசனம். இந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறதற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமம் நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த வசனங்கள், அதுக்கு கீழே வசனங்கள் சொல்லுகிறது. அவர் மனுஷனுமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்துள்ளோர் ஆராதனையிலே நம்முடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர், கர்த்தர் அவர்தான் என்று சொல்லுகிற நாவுகள் யாவும் சொல்லும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆராதிக்கிறீரா? மனசு எழுந்திருப்போமா? இந்த இயேசு